Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் வரிசையிலே துலாம் ராசி. வருகிற 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு தனது உச்ச வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். கோள்சார பலன்கள், அதாவது கோள்கள் நகர்ந்து கொண்டே இருப்பதனால் ஏற்படும் பலன்கள் அப்படிங்கிறது தனி மனித ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் தசாபுத்திகளை அனுசரித்து ஒரு 5-10% வேலை செய்யும். 10% தான் இதனுடைய தாக்கம் இருக்குமே அன்றி அதை தாண்டி மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களை, தேர்தல்களை, ஆறுதல்களை இந்த கோச்சார பலன் கொடுத்துறாரு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளுடைய பார்வையாளர்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இந்த கோச்சார பலன்கிறது எப்போவுமே சந்திரன் நின்ற ராசிக்குத்தானே தவிர லக்னத்துக்கு கிடையாது. துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பலனுக்கும் சம்மந்தமே இருக்காது. பட் நீங்கள் துலா ராசியில் சித்திரை 3-4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்கள் அல்லது விசாக நட்சத்திரத்தில் பிறந்து துலா ராசியில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த பலன். இப்போ நார்மலாக உங்களோட ராசிக்கு குரு பகவான் அவ்வளோ பெரிய ஆதிபத்திய விசேஷம் உள்ள நல்ல கிரகம் கிடையாது. 3-6 குடையவர் உங்கள் ராசிப்படி. பட் கோச்சாரத்தில் குருவுக்கு அந்த கணக்கெல்லாம் இல்லை. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்துல குரு பயிற்சியாகி வந்தார்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் உங்களுக்கு நற்பலன்களை தரும் கடமைப்பட்டவராகும். ஆனால் அதே நேரத்தில் 10ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறது சிறப்பான்னு கேட்டால் நம்மளுடைய மூல நூல்கள், சாஸ்திரங்கள் அது சிறப்பில்லை அப்படின்னு தான் சொல்லுது. 10ல் பார்ப்பனன் அமர்ந்து விட பதவியை பறித்திடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. கோச்சாரத்தில் குரு 10ஆம் இடத்துக்கு வரும்போது வேலை போகும், பதவியில் சிக்கல் வரும், பார்த்துட்ருக்கிற வேலையில் மாற்றங்கள் ஏற்படும், விபரீதமான விளைவுகள் உண்டாகும், வேலை இல்லாத சூழ்நிலைகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்படும். ஆனால் இந்த குரு பயிற்சியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான குரு பயிற்சி. நார்மலாக குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு தடவை இடம் மாறக்கூடியவர். ஆனால் இந்த தடவை குரு பகவான் ஜூன் மாதம் பயிற்சி ஆகிறாரு. அக்டோபர் கடைசியில் அங்கேருந்து அதிசார பயிற்சியாக சிம்மத்துக்கு போயிடுறார். அங்கே ஒரு 3.25-4 மாதங்கள் இருந்துட்டு திரும்பவும் அங்கேருந்து பிப்ரவரி மாதம் பழையபடிக்கும் கடகத்துக்கு வக்ரகதியில் வர்றார். ஸோ இவர் நிலையாக 4 மாதங்களுக்கு மேல் ஒரு வீட்டில் இருக்கலை. கிட்டத்தட்ட 2 முறை இடமாற்றம் செய்கிறார். கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு போகிறாரு, அப்புறம் சிம்மத்துலேருந்து திரும்பி கடகத்துக்கு வராருங்கிற மாதிரி இருக்கிறதுனால இது ஒரு நீடித்த நிலைத்த பலனாக இருக்குமாங்கிறதுலேயே ஒரு டவுட் இருக்கும். ஸோ பொதுவாக 10ஆம் இடத்துல குரு வரும்போது பதவியில் இருப்பவர்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்கள், மேலதிகாரிகளிடத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் துலா ராசிக்காரர்களுக்கு. இது கூட 5-10% நடக்கிற பலன்தான். உங்களுடைய ஜென்ம ஜாதக அடிப்படையில் நல்ல தசாபுத்தி நடப்பில் இருந்துச்சுன்னா இதை பற்றிலாம் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டியதே இல்லை. நார்மலாக குரு பகவான் நின்ற இடத்தை கெடுத்து பார்க்கும் இடத்திற்கு நன்மை தரும் தகுதி உடையவர். இந்த நின்ற இடத்தை கெடுத்து பார்க்கும் இடத்துக்கு நன்மை தரும் தகுதி உடையவங்கிறதுனால கடகராசிக்காரங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. ஏன்னா கடகராசிக்கு தான் வர்றார். இது வரைக்கும் மிதுன ராசியில் இருந்தார். இப்போ கடகராசியில் அவர் உச்ச வலுவை பெற்றாலும் கூட கடக ராசிக்காரர்களுக்கு அப்படிங்கும்போது ஜென்ம குருவாகி நின்ற இடத்தை கொஞ்சம் கெடுக்கிற தன்மையை இவர் கொடுப்பார். அதனால் கடகராசிக்காரன் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இதே துலா ராசிக்கு 10ஆம் இடமா இது வர்றதுனால நீங்கள் செய்து கொண்டிருப்பது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, பட்டம் பதவி போன்றவற்றில் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். உங்கள் பதவி பறிக்கப்படலாம், அல்லது நீங்களே பதவி வேண்டான்னு உதறி தள்ளலாம். உங்களுடைய வேலையில் கடுமையான நெருக்கடிகளை உருவாக்குறதுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. இது எல்லாமே 4 மாதத்துக்கு தான். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும். புரியுதுங்களா? அக்டோபர் மாதம் வரைக்கும் பதவியில் வரக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இடைஞ்சல்களை நீங்கள் சமாளிக்க வேண்டியது அவசியம். அதே நேரத்தில் குருவின் பார்வை பெறும் இடங்கள்னால நிச்சயமாக நன்மைகள் இருக்குங்கிறத நீங்கள் மறுக்கவே முடியாது. குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ குடும்ப வாழ்க்கை சீரடையும்,
பொருளாதார வளர்ச்சி முன்னேறும், புதிய தனம் வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வீர்கள். பணம் வர்றதுக்கான புது புது வாய்ப்புகளை உருவாக்கிக்கிறது. நீண்ட காலம் இழுபறியிலிருந்து வந்த குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கணவன் மனைவியின் அந்யோன்யம் அதிகரிக்கும். பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். குடும்ப வாழ்க்கை அமைவதற்காக எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருந்த துளாராசிக்காரங்களுக்கு இப்போ குடும்ப வாழ்க்கை அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உங்கள் தசாபுத்தி அடிப்படையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த வகையில் குருவின் 2ஆம் இடத்த பார்வை சிறப்பு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்ப்பார். இந்த 4ஆம் இடங்கிறது உங்கள் உடல் சுகம் அதிகரிக்கும், தாயாரின் சுகம் அதிகரிக்கும், தாயாதி வர்க்கத்தினர் உங்களுக்கான உறவு நிலை மேம்படும், வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும், சொத்து சேர்க்கும் வாய்ப்புகள் ஏற்படும், புதிதாக வீடு கட்டிக்கொள்ளும் அமைப்பு இருக்கும், பழைய வீட்டிலேருந்து புதிய வீட்டுக்கு மாறுதல் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. இது பட்டம் பதவியை தரக்கூடிய வீடுங்கிறதுனால ஒரு வேலை போனால் இன்னொரு வேலையில் மாற்றம் தரக்கூடிய அமைப்பு இருக்கும். உயர்கல்வியை எதிர்நோக்கி காத்திருக்கிற துளாராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கல்வியின் மூலம் ஏற்படும் நற்பலன்கள் மிகுதியாகும். விவசாயம் செழிக்கும், வீடு கட்டும் யோகிதைகள் அதிகரிக்கும், வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கி குவிக்கும் யோகங்கள் உண்டாகும். தங்க நகை வாங்குவதில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள். பேங்க்கில் வச்சிருந்த அடகு வைக்கப்பட்ட நகைகளை மீட்பதற்கான காலமாகவும் கைக்கு சேரும் காலமாகவும் இதை எடுத்துக்கலாம். முதலீடுகளின் மேலே கவனம் செலுத்த முடியும். நீண்ட கால அடிப்படையில் பிக்ஸட் டெபாசிட் மாதிரியான அமைப்புகள் போடுவதற்கு இது சாத்தியம் உண்டு. 4ஆம் இடங்கிறது பார்த்திங்கன்னா தன் சுகம், தாய் சுகம், பட்டம் பதவி, உயர்கல்வி, சொத்துக்கள், வாகன யோகம், இது எல்லாத்தையும் குறிக்கிற இடத்த உச்ச குரு பார்க்கிறாருங்கிறது ஒரு சிறப்பு. அப்போ இவைகளின் மூலமான மகிழ்ச்சி துளாராசிக்காரர்கள் கட்டாயம் எதிர்பார்க்க முடியும். அடுத்து உங்கள் 6ஆம் இடத்தை தன்னோட சொந்த வீட்டை குரு பார்க்குறார், மீனத்தை, அவருடைய 9ஆம் பார்வையால். இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறது அப்படிங்கிறது கடனில் நிவர்த்தி, நோயின் தன்மையிலிருந்து மாறுபாடு, நீண்ட காலம் இழுபறியிலிருந்து வந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் முடிவுக்கு வர்றது, கோர்ட்டு கேஸு சம்மந்தமான ப்ராப்ளங்கள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்க பெறுவது. இப்போ நார்மலாக குரு 3-6 கூடையவங்கனால எதிரி உச்சம் அப்படிங்கிறது நிலையில் அவர் 10ல் இருக்கிறதுனால பைசல் செய்கிறதுக்கு இது ஒரு அருமையான நேரம். அதாவது ரொம்ப நாளாக கோர்ட்டில் இழுபறியில் இருந்துகிட்டு இருக்கிற கேஸுகளை இந்த காலகட்டத்தில் பேச்சுவார்த்தை மூலமாக அவுட் ஆஃப் தி கோர்ட்லேயே நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும். நீண்ட காலமாக என்ன மாதிரியான வியாதினே தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்த விஷயங்கள் இப்போ ஒரு கட்டுக்குள் முறையான வைத்திய வசதிகள் கிடைக்கப்பெறும். எதிரிகளின் கொட்டம் குறையும். நல்ல கடன் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டாகும். கடன்கள்லே நல்ல கடன், கெட்ட கடன் 2 அமைப்பு இருக்குது. ஒரு வீடு கட்டுறதுக்காக, திருமணம் பண்ணுறதுக்காக, இடம் வாங்கிறதுக்காக, வாகனம் வாங்கிறதுக்காக ஏற்படுறது நல்ல கடன். வட்டி கட்டி வீணாக போகிறதுக்காக, தொழில் செஞ்சு லாஸ் ஆகிறதுக்காக ஏற்படுறதெல்லாம் கெட்ட கடன். நோய்க்காக செலவு பண்ணுறது கெட்ட கடன். புரியுதுங்களா? இதில் நல்ல கடனை ஏற்படுத்தும் தன்மையை 6ஆம் இடத்து குரு தருவார். அதே மாதிரி 6ஆம் இடத்தை குரு பார்க்குற நேரத்தில் நிறைய பேருக்கு அரசு வேலை கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். நீண்ட காலமாக கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கும், சார் வேலை கிடைக்குமோ தெரியலன்னு நினைக்கக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு தசாபுத்திகளும் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் அரசு உயர் பதவி அல்லது அரசில் உத்தியோகம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்களுடைய திட்டங்கள் பலிதமாகும் நேரம் இது. பிளான் பண்ணிங்கன்னா அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளை இந்த நேரத்தில் உங்களுடைய குரு பயிற்சி பலனானது கிடைக்கப்பெறும். ஏற்கனவே 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறத எதிரிகளை துவம்சம் செய்யும் ஒரு அமைப்பு. அதை குருவும் பார்த்து மேற்கொண்டு வலுப்படுத்துறதுனால கடன் பிரச்சனைகளிலிருந்து வெகுவாக விடுபட்டு புதிய நல்ல சுபக்கடன்கள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டாகும். நோய் பிரச்சனைகளிலிருந்து வெகுவாக விடுபடலாம். வம்பு வழக்கு பிரச்சனைகளிலிருந்து வெகுவாக விடுபடலாம். எதிரிகளின் தொல்லைகளிலிருந்து வெகுவாக விடுபட்டு விடலாம். ஸோ இது ஒரு நல்ல அமைப்பு. 10ஆம் இடத்துல குரு இருக்காருங்கிறது பதவியை காப்பாற்றி கொள்ள நீங்கள் சற்று போராட வேண்டும் என்றாலும் அவரின் பார்வை பெறும் இடங்களின் மூலமாக நற்பலன்களை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உங்கள் ஜாதக அனுகூல தசாபுத்திகளை பொறுத்து நிகழ்ந்தேறும் அப்படிங்கிற நிதர்சனமான உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாட்டுடன் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்வது, சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பு. முடிஞ்சால் வருஷத்துக்கு ஒரு தடவை கஞ்சனூர் சுக்கரனுடைய ஸ்தலத்துக்கோ ஸ்ரீரங்கம் பெருமாளை போய் தரிசனம் பண்ணுறதையோ ரெகுலராக பண்ணிகிட்டே இருங்க. வாழ்க்கை நன்மை தரும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை
உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.